மரவள்ளிக்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு குழப்புட்டு வந்தால் போதும். எடுத்துருக்கோம். அது சீவல் எடுத்துருக்கோம். ஸோ இதை சீவிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி கை புளி கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணலாம்னா துணியில் போட்டு கட்டி வளர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு புழிஞ்சு எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது பண்ணிட்டு விட்டு மரவள்ளிக்கிழங்கு விட்டு வேண்டியதான். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழப்பு டச்சு எடுத்தாச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு இது வந்து தேங்காய், ஒரு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மிக்ஸ் இதை போட்டு குக்கரில் வைக்கணும். ஏதாவது குக்கரை வந்து மண் வச்சு நாட்டு ஊற்றி இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆவி பறக்க நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. எம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது.